இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ வாதாடினா மட்டும்தான் அண்ணனை காப்பாத்த முடியும். அஞ்சலி, நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அப்புறம் அதுவே அண்ணனுக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது. அப்படிலாம் எதுவுமே நடக்காதுக்கா. மேடம், அஞ்சலி சொல்றதான் சரி. உன்னால முடியும் மேடம், எனக்கு தெரியும். அதுக்கான புத்திசாலித்தனமும் உங்ககிட்ட இருக்குது, தைரியமும் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட உண்மை இருக்குது. நீங்க வாதாடுங்க, பார்த்துக்கலாம். இதை விடக்கூடாதுக்கா. நீ இறங்கி வாதாடுக்கா, பார்த்துக்கலாம். நமக்கு எந்த லாயரும் வேண்டாம்க்கா. சரி, நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். மேடம், நீங்கள் வாதாடினீங்கன்னா அது தேவைப்பட்ட ஆதாரம், அது என்னென்ன சாட்சியெல்லாம் வேணுமா, அதையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். மாப்பிள்ள, முருகன் தான் தப்பே பண்ணலையே, அதுக்கு எதுக்கு ஆதாரம்? தப்பு செஞ்சவங்கள செஞ்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு தானே ஆதாரம். ஆனா இப்படி செய்யாத ஒரு தப்பை நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு ஆதாரம்? அப்படி இல்லை, அது சட்டம் அப்படிதான். இப்போ ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சிருக்கான்றது நிரூபிக்கணும்னா அதுக்கு சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தன் தப்பு செய்யல நிரூபிக்கணும் கூட அதுக்கும் சாட்சி வேணும், அதுக்கும் ஆதாரம் வேணும். அது ஏதாவது ஒரு எவிடன்ஸ். அது எவிடன்ஸ்னா எந்த மாதிரி வேணும்? இல்லை அஞ்சலி, இப்போ வந்து நமக்கு தெரியும் முருகன் மச்சான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல அவர் இல்லை, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இல்லை. அவர் வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. இப்போ கல்யாண மண்டபத்தில் இருந்தார்ல. இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது. இது வந்து கோர்ட்டில் வெறும் நம்ம வாயால் சொன்னோன்னா அது ஒத்து வராது. இதுக்கு ஆதாரம் வேணும். இப்போ அவர் அங்கே இல்லை, அவர் வேற ஒரு ஊரில் இருந்தார். அந்த ஊருக்கு போன டிக்கெட்டு இல்லை, அவர் இன்னொரு இடத்துல ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தார், அப்போ சினிமா டிக்கெட்டு இல்லை. இப்போ வந்து ஏதோ ஹோட்டலில் இருந்தார், அந்த ஹோட்டலில் தங்கின அந்த பில்லு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கோர்ட்டில் கொடுத்ததான். இப்போ அதுக்கு எங்கே போவோம் நம்ம? இல்ல வெற்றி, இது என்னைக்கும் நடந்த சம்பவம். அன்னைக்கு இருந்த எவிடன்ஸ் எல்லாம் இப்போ எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? அது கலெக்ட் பண்ணி தான் ஆகணும் மேடம். அது சட்டத்துக்குலாம் வந்து வெறும் வாயில தான் சொன்ன வேலைக்கு ஆகுது. ஒரு எவிடன்ஸ் இருக்கு மாமா. என்ன? அன்னைக்கு மண்டபத்துல கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது அண்ணன் எங்க கூட தான் இருந்தாரு. கல்யாண வீடியோ எடுத்தவங்க அதுல அண்ணனோட கிளிப்பிங்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா ஏதாவது க்ளூ கிடைக்குமாமா? கண்டிப்பா கிடைக்குமா? ஆமாங்க. நல்ல ஐடியா அஞ்சலி. இப்போ அந்த இது வீடியோ இருக்கா? கல்யாணம் பாதியிலே நின்னு போனதுனால நாங்க அதை வாங்கல. வாங்கலையா? சரி, யார் எடுத்தா? அது அந்த வீடியோ யார் எடுத்தா? அது அவர் பேர் வந்து சிவா. இங்கதான் போரூர் பக்கத்துல கடை வச்சிருக்காரு மாமா. கடை தெரியுமா? ஆமா தெரியும். அப்புறம் நாங்க நேரா போய் பார்த்துட வேண்டியதுதான். வாங்க.